ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் எடுத்து வச்சுருக்க பொருட்களை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நான் இப்போ செய்ய போகிறது இட்லியில் தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் சப்பாத்தி மாவு வச்சு போட்டிருந்தேன். இந்த வாட்டி இட்லி மாவில் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 பவுல்லையும் இட்லி மாவு எடுத்துக்கலாம். கேரட் வேக வச்சு செய்யலாம், இல்லை அப்படியே அரைச்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் அரைச்சி செய்ய போகிறேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் அதை அரைச்சி தான் அதில் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 பவுல்லையும் 3 கலருக்கான இட்லி மாவு ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து கேரட் தோல் சீவி எடுத்துட்டு அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச விழுதை அதை அப்படியே ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா அந்த விழுதை அதிலே சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு வெறும் சாறு மட்டும் புழிஞ்செடுத்தோம்னா மாவு தண்ணியாக போயிடும். அது சரி வராது இட்லி ஊற்றுறதுக்கு. அதனால் இந்த அரைச்ச விழுதை நம்ம அதில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது அரைச்ச விழுதை நம்ம இட்லி மாவில் கலந்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக உப்பு ஆல்ரெடி மாவில் இருக்குது. இப்போது இதை இப்படியே அரைச்சோம்னா மிக்சியில் நல்லா மசியாது. அதனால் நான் கொஞ்சமாக இது கூடவே மாவும் சேர்த்து அப்படியே அரைச்சிக்கிறேன். இப்போது மாவோடவே சேர்த்து அரைச்சாச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி மினி இட்லி பிளேட் எடுத்துகிட்டு இதில் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இட்லி மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போது எல்லா பிளேட்லேயும் இட்லி ஊற்றியாச்சு. ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இட்லி இப்போது வெந்துடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி எல்லாமே வெந்துடுச்சு. இப்போது ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இட்லி இப்போது நல்லா ஆறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா இட்லியும் நம்ம எடுத்துடலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட ட்ரை கலர் இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸுங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.